நிதிஷ்குமார் ராஜினாமாவை தொடர்ந்து பீகாரில் மீண்டும் ஆட்சி அமைக்க ஐக்கிய ஜனதா தளம் தீவிரமாக முயற்சித்து வருகிறது. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான ஆட்சி நடந்து வந்தது. லோக்சபா தேர்தலில் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதால் தோல்விக்கு பொறுப்பேற்று சனிக்கிழமையன்று நிதிஷ்குமார் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அமைச்சரவையும் பதவி விலகுவதாக கவர்னர் டி.ஒய். பாட்டீலிடம் நிதிஷ்குமார் கடிதம் அளித்தார். 243 உறுப்பினர்களை கொண்ட பீகாரில் ஆட்சி அமைக்க 122 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 116 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் ஆட்சி அமைக்க முனைப்பு காட்டி வருகிறது. அதற்காக 4 எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் மற்றும் 21 எம்எல்ஏக்களை கொண்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளிடம் ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் ஆதரவு கேட்டுள்ளார். ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க தயார் என்று காங்கிரஸ் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் காங்கிரசின் கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் எந்த முடிவையும் அறிவிக்காமல் உள்ளார். இதனிடையே புதிய சட்டமன்ற தலைவரை தேர்வு செய்ய ஞாயிறன்று மாலை ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. அப்போது மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வராக வேண்டும் என்றும் தோல்விக்கு பொறுப்பேற்று தலைவர் பதவியிலிருந்து சரத் யாதவ் விலக வேண்டும் எனவும் எம்எல்ஏக்கள் கடும் கோஷங்களை முழங்கியதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. ராஜினாமா முடிவில் தான் உறுதியாக இருப்பதாக கூறிய நிதிஷ்குமார் இறுதியில் சற்று இறங்கி வந்து தான் யோசித்து முடிவெடுக்க ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்றார். एनडीए का बहुत उज्जवल भविष्य है और बहुत ठीक होगा. नीतीश कुमार मुख्यमंत्री बनेंगे. தற்போதைய பீகார் சட்டசபையின் பதவிக்காலம் 2015ஆம் ஆண்டு நவம்பர் வரையில் உள்ளது. சட்டசபையில் பாரதிய ஜனதாவுக்கு 89 எம்எல்ஏக்கள் உள்ளனர். பீகார் அரசியல் நிலவரம் குறித்து பாரதிய ஜனதா தலைவர்களும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் முகாமிட்டுள்ள மோடியிடமும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர்.